எல்லாருக்கும் வணக்கம். 3 தலைகள். அதென்ன 3 தலைகள்? மாமன்னர் ஒரு நாள் குடிமைப் பணிகளை பார்வையிட்டு அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். போரே மன்னனின் தொழில் என்றிருந்த அவர் புத்தரின் பாதையை பின்பற்றி அன்பு வழி போதும் என்று மனதளவில் மாற்றமடைந்திருந்தார். இப்போது போரே வேண்டாம் என எண்ணிக்கொண்டிருந்தார். அப்போது மன்னன் செல்லும் வழியில் எதிரில் ஒரு வயோதிக துறவியும் அவரது சீடர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது மன்னரை பார்த்தவுடன் அவருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றனர். மன்னரின் பார்வை ஒதுங்கி நின்ற துறவி மீது பட்டது. உடனே தமது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கிச் சென்று அந்த புத்த பிஷுவின் காலில் நெடுஞ்சாண்டையாக விழுந்தார். அவரது முடி துறவியின் காலில் பட்டது. உடனே ஒரு புன்னகையுடன் துறவி தமது 2 கைகளை உயர்த்தி மன்னரை ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சருக்கோ ஒரே சங்கடமாக இருந்தது. மன்னர் எத்தனை பெரிய ராஜ்யத்தின் அதிபதி, உலகமே வியக்கும் ஒரு பேரரசன், போயும் போயும் இந்த பரதேசியின் காலில் விழுந்து முடியை வேறு காலில் பட வைத்து விட்டாரே என்று நினைத்து உள்ளுக்குள் கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் அடைந்தான். அரண்மனை சென்றதுமே அரசரிடம் தன்னுடைய வருத்தத்தை அமைச்சர் மன்னரிடம் தெரிவித்தார். அமைச்சரின் பேச்சை கேட்ட மன்னர் சிரித்தார். ஆனால் அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. மன்னரிடமிருந்து ஒரு விசித்திரமான உத்தரவு ஒன்று வந்தது அமைச்சருக்கு. அது என்ன உத்தரவு? மன்னரே, ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனிதத்தலை, 3ம் எனக்கு உடனே வேண்டும் என்று அரசர் சொன்னார். மந்திரியாரே, ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனிதத்தலை, 3ம் எனக்கு உடனே வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் மன்னர். நாம் சொன்னதென்ன, இவர் உத்தரவு என்ன என்ற திகைப்புடன் கட்டளையை மேற்கொண்டு ஏவலாட்களை நாடெங்கும் அனுப்பினார் அமைச்சர். முதலில் ஆட்டுத்தலைக்கு அதிகம் கஷ்டப்படவில்லை, கறிக்கடையில் கிடைத்துவிட்டது. இரண்டாவதாக புலித்தலைக்கு ரொம்பவே அலைய வேண்டி வந்தது. கடைசியில் ஒரு வேட்டைக்காரனிடம் அது கிடைத்துவிட்டது. மூன்றாவதாக மனிதத்தலை. மனிதத்தலையா? அவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விடுமா என்ன? உயிரோடு இருப்பவரை வெட்டி தலையை எடுத்தால் அது கொலையாகிவிடும். என்ன செய்யலாம் என யோசித்த வழியில் ஒரு சுடுகாடு தென்பட்டது. அங்கே புதைப்பதற்காக கொண்டு வந்த ஒரு பிணத்தின் தலையை எடுத்துக்கொண்டனர். மன்னரிடம் கொண்டு போனார்கள். 3 தலையையும் பார்த்த மன்னர் தன் அமைச்சரிடம், சரி, இந்த 3 தலைகளையும் சந்தையில் விற்று பொருளாக்கி விடுங்கள் என்றார். மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றார்கள். சந்தையில் ஆட்டுத்தலையை விற்பதில் எந்த சிக்கலும் இல்லை. பதிலுக்கு பண்டமும் கிடைத்துவிட்டது. புலியின் தலையை வாங்க யாரும் முன்வரவே இல்லை. பலரும் அதை வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருந்தனர். கடைசியில் ஒரு பணக்காரர் தன் வேட்டை மாளிகையை அலங்கரிப்பதற்காக அதை நல்ல விலை கொடுத்து வாங்கி சென்றார். இப்போது மனித தலைதான் மிச்சம் இருந்தது. அதை பார்க்கவே யாரும் விரும்பவில்லை. அருவருத்து பயந்து ஓடினார்கள். வேறு வழியின்றி மனித தலையுடன் அரண்மனைக்கே திரும்பினார்கள் ஏவலாட்கள். மன்னரிடம் போய் நடந்த விபரத்தை சொன்னார்கள். மன்னரும், அப்படியா, சரி, யாரிடமாவது மனித தலையை இலவசமாக கொடுத்து விட்டு வந்து விடுங்கள் என்றார் மன்னர். அமைச்சரும் ஏவலாட்களும் ஒரு நாளெல்லாம் அலைந்தும் இலவசமாக கூட அதை பெற்றுக்கொள்ள யாரும் முன்வரவில்லை. விஷயத்தை கேட்ட மன்னர் புன்சிரிப்புடன் கூறினார், மந்திரியாரே, இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன என்று கேட்டார் மன்னர். அமைச்சரோ மௌனமாக இருந்தார். மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை கிடையாது.
சக மனிதன் கூட இலவசமாக கொடுத்தாலும் அருவருத்து பயந்து ஓடுகிறார்கள். இதை யாரும் தொடக்கூட மாட்டார்கள். இப்படி இருந்தும் இந்த உடம்பு உயிரும் துடிப்பும் உள்ளபோது என்ன ஆட்டம் ஆடுகிறது. செத்த பின்பு மனித உடம்புக்கு மதிப்பில்லை என்று தெரிந்தும் மனிதனின் ஆணவம் குறையவில்லை. அதிலும் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் ஞானிகள். அத்தகைய ஞானிகளின் காலில் விழுந்து வணங்குவதே ஞானத்தை பெறுவதற்கான முதல் வழி என்றார் மன்னர். அமைச்சர் தலை கவிழ்ந்து நின்றார். நன்றி.